வணக்கம் நண்பர்களே. இந்தியாவில் ப்ராஸ்டியூஷனை லீகலைஸ் பண்ணலாமா, அதாவது பாலியல் தொழிலை சட்ட ரீதியாக அங்கீகாரம் செய்யலாமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த விஷயம் ரெகுலராக இதை மீடியாவில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் இதை சப்போர்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் இதை அப்போஸ் பண்ணுறாங்க. சரி, இப்போ இந்த ப்ராஸ்டியூஷன் அப்படிங்கிறத லீகலைஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல ப்ராஸ்டியூஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கும் செக்ஸ் ஒர்க்கர் அப்படிங்கிற வார்த்தைக்கும் முதல்ல நம்ம டிஃப்ரென்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நிறைய பேர் இந்த டிஃப்ரென்ஸே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. செக்ஸ் ஒர்க்கர் அப்படின்னா யாருன்னா, மணிக்காக, அதாவது பணத்திற்காக தன்னுடைய உடலினை அந்த செக்ஸ் சர்வீஸ்க்காக ஆஃபர் பண்ணுறவங்க தான் செக்ஸ் ஒர்க்கர் அப்படின்னு சொல்லப்படுறவங்க. ப்ராஸ்டியூஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆர்கனைஸ்ட் ஆக்டிவிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராத்தலை மையமாக கொண்டு இல்லை சில இன்டர்மீடியட்ஸ் இருப்பாங்க, புரோக்கர்ஸ், இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்களெல்லாம் கொண்டு ஒரு ஆர்கனைஸ்ட் ஆக்டிவிட்டியாக செய்யக்கூடாது அந்த ப்ராஸ்டியூஷன். ஜெனரலாக ப்ராஸ்டியூட் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அது ஒரு டெரிகேட்டரி டேர்ம் தான். செக்ஸ் ஒர்க்கர் அப்படிங்கிறது தான் சரியான ஒரு டேர்மாக இருக்கும். இந்தியா பொறுத்த வரைக்கும் செக்ஸ் ஒர்க்கராக ஒருத்தர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா, அந்த பெண் இப்போ வேலை செய்கிறாங்கன்னா, செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இந்த ஆக்டிவிட்டி இந்தியாவில் இல்லீகல் கிடையாது, அது லீகல் தான். இண்டிவிஜுவலாக ஒரு பெண் ஒரு செக்ஸ் சர்வீஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆக்டிவிட்டி இந்தியாவில் லீகல். இதுவே ப்ராஸ்டியூஷனை ஆர்கனைஸ்டாக ஒரு ப்ராத்தல் நடத்தி இன்டர்மீடியட்ஸ் வச்சு புரோக்கர்ஸ் வச்சு அந்த மாதிரி செய்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இல்லீகலானது. ஒரு பப்ளிக் பிளேஸில் ஒரு 200 yards உள்ள இந்த ப்ராஸ்டியூஷன் ஆக்டிவிட்டியை நடத்தினாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதுதான் இந்தியாவில் இல்லீகல். அப்போ இந்த செக்ஸ் ஒர்க்கர் அப்படின்னு சொல்கிறது இல்லீகல் கிடையாது, இது ஆக்சுவலாக லீகல் தான். சரி, அப்போது இந்த ஆக்டிவிட்டியை நம்ம லீகலைஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு பார்க்கும்போது, நான் சொன்னது போல் ஏற்கனவே செக்ஸ் ஒர்க்கர் அப்படிங்கிறத இந்தியாவே ரெக்கக்னைஸ் பண்ணுது. இது ஆக்சுவலாக இல்லீகல் கிடையாது. அப்போ ஏன் இந்த கொஷின் உள்ளே வருது? இதை நம்ம ரெகுலரைஸ் பண்ணலாமா, லீகலைஸ் பண்ணலாமா, ரெக்கக்னேஷன் அளிக்கலாமா அப்படின்றது ஏன் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு சர்வே என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட இந்தியாவில் இன்ஃபார்மலாக கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இந்தியாவில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு இந்த சர்வே சொல்லுது. இதில் பார்த்தீங்கன்னா மைனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. 18 yearsக்கு உள்ளே இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் இவங்களுக்கும் ஒரு சென்ட்ரலைஸ் டேட்டா பேஸ் கிடையாது. அப்போ இப்படி இருக்கும்பொழுது இவங்களை எப்படி முறைப்படுத்துறது அப்படின்ற இன்னொரு விஷயம் எழுது. ஜென்ரலாகவே மக்கள் நம்மளாம் என்ன நினைக்கிறோன்னா, இந்த ப்ராஸ்டியூஷன் நம்ம லீகலைஸ் பண்ணுறது அப்படின்னாலே நம்ம அதை தப்பாக எடுத்துக்கிறோம். இதை நம்ம கவர்மெண்ட் ரெட் லைட்ஸை ஓப்பன் பண்ணுது, ஸோ ரெட் லைட் ஏரியாவை கவர்மெண்ட்டே என்கரேஜ் பண்ணுது. அப்படி பண்ணால் நம்மளுடைய கல்ச்சர் பாதிக்கும், இது விமனை இது பாதிக்கும், யங்ஸ்டர்ஸை பாதிக்கும், யங்ஸ்டர்ஸே இதை என்கரேஜ் ஆகி இந்த ரெட் லைட் ஏரியாவுக்குலாம் போவாங்க. ஸோ கவர்மெண்ட்டே இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்தை ஆதரிக்கிற மாதிரி ஆகிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மை அது கிடையாது. ஸோ அப்போ அந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கு ரெக்கக்னிஷன் நம்ம பேசும்போது நம்ம ஆக்சுவலாக என்ன பேசுகிறோன்னா, இவங்களுடைய ஒரு சில பெனிஃபிட்ஸ்க்காகவும் சொசைட்டிக்கான சில ஓவரால் பெனிஃபிட்ஸ்க்காகவும் கவர்மெண்ட் ஆனது சில விஷயத்தை அது ரெகுலேட் பண்ணும். இதுதான் நம்ம ப்ராஸ்டியூஷனை லீகலைஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு பேசுறது. ஆக்சுவலாக இந்த விஷயத்தை தான் நம்ம பேசுகிறோம். சொல்லப்போனால் இதை நம்ம ப்ராஸ்டியூஷனை லீகலைஸ் பண்ணுவா வேணாமான்னு பேசக்கூடாது. செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இவங்களுக்கு அங்கீகாரம் அளிக்கலாமா வேணாமா இப்படின்னு நம்ம சொல்கிறது தான் ஆக்சுவலாக இது ஒரு சரியான விஷயமா இருக்கும். சரி, ஏன் இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கு ஏன் அங்கீகாரம்? சில பேர் சொல்லுவாங்க, இந்த மாதிரி வேலைக்கு போகிறதே தப்பு, இவங்களை மாதிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஆனாலும் இதில் பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா விருப்பப்பட்டு இதில் சேர்றதில்லை, வறுமை காரணமாக. அது இல்லாமல் நிறைய பேரை பார்த்திங்கன்னா அவங்க ஐசோலேட் ஆகிடுவாங்க, சொசைட்டியில் ஃபேமிலியிலேருந்து ஐசோலேட் ஆகிடுவாங்க, மேரேஜ் பிரேக் டவுன் ஆகிடும், அவருடைய ஹஸ்பண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டெசர்ட் பண்ணி போயிடுவாங்க. அப்போ நிறைய பேர் வேறு வழி இல்லாமல் தான் இதுக்குள்ளே வராங்க. நான் சொன்னது போல் நிறைய மைனர் கேர்ள்ஸுமே இதில் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. நிறைய பேர் இன்வாலண்ட்ரியாகவே இந்த விஷயத்துலலாம் இவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்தியாவினுடைய மெயினான சட்டம் ப்ராஸ்டியூஷன், செக்ஸ் ஒர்க்கர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஹேண்டில் பண்ணுற சட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட். இந்த ஒரு சட்டம் தான் மெயினான சட்டம். இப்போ இது கீழே தான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராத்தல்ஸ் நடத்துறது, இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் பண்ணும்போது இவங்க ஏதாவது இல்லீகலாக ஏதாவது ஈடுபட்டாங்க, இல்லை இவங்க மைனர் கேர்ள்ஸை ஏதோ விஷயத்துக்கு யூஸ் பண்ணாங்கன்னா இந்த சட்டத்துக்கு தான் அவங்கள புக் பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிலைமை இதுதான். சரி, இப்போ இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது ஏன் ரெக்கக்னிஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நான் சொன்னது போல் நிறைய பேர் இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இதை ஒரு லைவ்லிஹுட்காக தான் பண்ணுறாங்க, ஒரு சப்சிஸ்டன்ஸ்க்காக தான், அதாவது ஒரு வாழ்வாதாரம், சிம்பிளாக சொன்னோன்னா சாப்பாட்டுக்காக பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, இவர்களுக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தில் பெரும்பாலான வருமானம் பார்த்திங்கன்னா அந்த இன்டர்மீடியட்ஸ் புரோக்கர்ஸ் கிட்ட போயிடுது. அப்போ இவங்களுக்கு வாழ்வாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது ஒரு நிலையான ஒரு விஷயமாக இல்லை, ஒரு சோஷியல் ஸ்டிக்மா இருக்குது.
இப்போ சோஷியல் ஸ்டிக்மான்னு சொல்லும்போது ஒரு அவமானம். இப்போ வந்து சமூகம் இவங்களை வந்து ஒரு ரொம்ப எப்படி சொல்கிறது, இப்போ ரொம்ப ஒரு அசிங்கமாகவோ ஒரு அவதூறாகவோ தான் பார்க்குது. அப்போ அந்த சோஷியல் ஸ்டிக்மாவும் இவங்கக்கிட்ட வந்து அட்டாச் ஆகிருக்கு. இப்போது ஏன் நம்ம அந்த ரெக்கக்னிஷன் இவங்களுக்கு அளிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு ரீசன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸ்க்காக ஒரு டேட்டா பேஸை வச்சா தான் நம்ம HIV AIDS இதை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ 30 லட்சம் பேர் இந்தியாவில் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஒரு சர்வே சொல்லுது. இதில் நிறைய பேர் HIV AIDSனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து எங்கே இருக்காங்க, எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்னு ஒரு ஐடியாவே கிடையாது. அப்போ இவங்களுக்குன்னு ஒரு பேசிக்காக ஒரு டேட்டா பேஸ் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா இந்த HIV டிரான்ஸ்மிஷன் நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் ரெடியூஸ் பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸ் ஏற்கனவே HIVனால் பாதிக்கப்பட்ட இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸ்லேருந்து மற்றவங்களுக்கு இந்த டிசீஸ் ரீச் ஆகாமல் இருக்கிறதுக்காகவும் மற்றவங்கள்லேருந்து இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கு இந்த டிசீஸ் வந்து போகாமல் இருக்கிறதும் நம்ம வந்து ரெகுலேட் பண்ணலாம். இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸே நிறைய இடத்துல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கும் ரேப்புக்கும் உள்ளாகிறாங்க. இதை வந்து மீடியா நிறைய நேரத்தில் ஹைலைட் பண்ணுறதில்ல. இப்படி அஃபெக்ட் ஆகக்கூடிய இந்த விக்டிம்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க வந்து நீதி இல்லாமல் போயிடுது. நிறைய விஷயத்தில் இவங்க ஒரு ஸ்டேஷன் போய் கூட இந்த விஷயத்த சொல்ல முடியாது. ஏன்னா ஒன் செகண்ட் அந்த ஸ்டிக்மா இருக்கும். நான் வந்து இப்போ நீயே இந்த வேலை தானே செய்கிற, அப்போ இந்த மாதிரி உனக்கு நடக்க தான் செய்யும் அப்படின்னு வந்து இவங்களை பார்த்து சமூகம் சொல்லும். அப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸும் பார்த்தீங்கன்னா உள்ளே வராங்க. அப்போ இவங்களுக்கும் நீதி வந்து போய் சேரும். அப்போ இந்த செக்ஸ் ட்ரேடை பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸை வந்து நம்ம ரெக்கக்னிஷன் பண்ணுறதுனால இந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கும் சில்ட்ரன் இருப்பாங்க. இந்த சில்ட்ரனுக்கும் மறுபடியும் இந்த ஸ்டிக்மா போகும். நாளை பின்ன இப்போ இந்த ஸ்கூலுக்கு இவங்களோட ஒரு சன் போகிறா இல்லை டாக்டர் போகிறாங்கன்னா அங்கே ஒரு ஸ்டிக்மா இருக்கும். இந்த பையனும் இந்த பொண்ணும் இவங்களுடைய சன் டாக்டர் தான், இவங்க அம்மா இந்த வேலை தான் செய்கிறாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு அந்த ஸ்டிக்மா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா சமுதாயத்தோட ஒட்டி சேராமல் இவங்க எப்பயுமே பார்த்திங்கன்னா விலகியே இருக்காங்க. அப்போ வந்து இவங்களுடைய சில்ட்ரனுமே பாதிக்கப்படுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ்லாம் இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸ்க்குமே போய் சேருவோம். சிம்பிளான ஹெல்த் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ். இப்போ இந்த பெனிஃபிட்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கு போய் சென்றடைவது கிடையாது. இவங்களாம் அன்ஆர்கனைஸ்ட் செக்டர் எம்ப்ளாயிஸ். இவங்க பார்த்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸில் வரக்கூடியவங்க. ஸோ அன்ஆர்கனைஸ்டாக வேலை செய்யக்கூடியவங்க. ஸோ அந்த சோஷியல் செக்டர் பெனிஃபிட்ஸுமே ஒரு சில விஷயங்களை நம்ம இவங்களுக்கும் அளித்தா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்தியா ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட். அப்போ என்னதான் இவங்க செக்ஸ் ஒர்க்கர்ஸாக இருந்தாலும் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு மனுஷனாக பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து இவங்களுக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து ஆதரிக்கணும். மெயினாக அந்த ஹெல்த் கேர் போன்ற விஷயங்களில் ஆதரிச்சா அது வந்து பெட்டராக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் ரீஹாபிலிட்டேஷன், மறுவாழ்வு. நான் சொன்னது போல் நிறைய பேர் இன்வாலண்ட்ரியாக இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸாக வேலை செஞ்சுட்டு வராங்க. இப்போ இவங்கள நிறைய பேர் இதுலேருந்து வெளியே வரத்துக்கும் ரெடியாக இருப்பாங்க. வெளியே வந்து மற்ற சில வேலைகளை செய்யலாம், இல்லை இவங்க வந்து மேற்கொண்டு எஜுகேஷன் லேர்ன் பண்ணலாம், ஹையர் எஜுகேஷன் படிக்கலான்ற நிறைய ஐடியாவோட நிறைய பேர் இருப்பாங்க. இந்த ரீஹாபிலிட்டேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கக்னிஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ இந்த பல்வேறு விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கு நம்ம ஒரு ரெக்கக்னிஷன் அளிப்பது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்னது போல் ரெக்கக்னிஷன் சொல்கிறது வந்து ப்ராஸ்டியூஷனோ இல்லை ப்ராத்தல்ஸையோ என்கரேஜ் பண்ணுறது, டெவலப் பண்ணுறது கிடையாது. இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸ் அவங்கள மனிதர்களாக பார்க்குறோம். ஒரு மனிதாபிமான அடிப்படையில் நாம் இந்திய அரசியலமைப்பு சொல்கிறது போல் இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. அந்த அடிப்படை உரிமை என்ன சொல்லுதுன்னா, எல்லா மனுஷனுக்கும் அந்த ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி, டிக்னிட்டி இதெல்லாம் இருக்குது. ஆர்டிகல் 21 இதுதான் சொல்லுது. அப்போ இந்த அடிப்படையின் கீழே சில அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு தேவையான சில விஷயங்களை நாம் வந்து செக்ஸ் ஒர்க்கர்ஸ்க்கும் அளிக்கிறோம். இதன் மூலமாக இது வந்து சமுதாயத்துக்கும் நல்லது. நான் சொல்கிறது போல் HIV AIDS கண்ட்ரோல் பண்ணலாம். இல்லீகல் ட்ரேடை நம்ம செக்ஸ் ட்ரேடை நம்ம வந்து ரெகுலேட் பண்ணலாம். அதே போல் இந்த சில ஆர்கன் ட்ரேடும் இதுக்குள்ளே நடக்குது. இந்த செக்ஸ் ட்ரேடுங்கிற பேர் நம்ம நிறைய இடத்துல பார்த்தோம். இந்த ப்ராத்தல்ஸில் இல்லீகல் ஆர்கன் ட்ரேடெல்லாம் கூட ஒரு சில இடத்துல பண்ணுறாங்க. ஸோ நிறையா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை நம்ம இந்த செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுறது மூலமாகவும் இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் அளிப்பதன் மூலமாகவும் நாம் வந்து இந்த விஷயத்துலலாம் நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது.